ஒரு புது யூடியூப் சேனல்ல இந்த 10 விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சரிங்களா? ஆமா ப்ரோ, நான் கேட்டிருக்கேன். இந்த 12 விஷயத்தையுமே ஒரு புது யூடியூப் சேனல்ல மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நீங்க கேட்டது காப்பிரைட் இல்லாத சாங்ஸை எப்படி ஆட் பண்றது, ரெண்டாவது குழந்தைகளை பராமரிப்பது எப்படி அப்படின்ற டாபிக்ல நீங்க வீடியோ போட்டா ரீச் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க பாக்ஸ் மாதிரி. மூணாவது வீடியோ டெய்லி போடணுமான்னு கேட்டிருக்கீங்க. நாலாவது ஷார்ட்ஸ் ஆர் லாங் வீடியோ எது பெஸ்ட்டு. அஞ்சாவது vlog கண்டென்ட்டும் ஆக்டிவிட்டீஸ் கண்டென்ட்டும் ஒரே சேனலில் போடலாமா. ஆறாவது சினிமா காமெடி கிளிப்ஸில் ஆட் பண்ணால் காப்பிரைட் வருமானு கேட்டிருக்கீங்க. ஏழாவது அடுத்தவங்க போட்ட கண்டென்ட் எடுத்து போட்டால் ப்ராப்ளம் வருமா. எட்டாவது ஷார்ட்ஸ் மட்டும் போட்டால் மானிட்டைஸ் ஆகுமா. ஒன்பதாவது நார்மல் மொபைல் தான் இருக்குது, வீடியோ குவாலிட்டி ஓகேவா இருக்குமா. பத்தாவது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், சின்சான் டோரா கார்ட்டூன் வீடியோஸ்லாம் வித்தவுட் காப்பிரைட்டில் எப்படி போடுறது. 11வது யூடியூப்ல ஒரு வீடியோவை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது. 12வது டேக்ஸ் ஹேஷ்டேக் தம்ப்நெயில்ஸை பற்றி விவரமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி ஓகேங்க ஷூர். இப்போ நான் அதை ஒன்றா சொல்லிட்டே வரேன். மிஸ்டேக்ஸ் மாதிரி ஒரு பிகினர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் இது எல்லாமே. இதை பண்ணுறதுனால அவங்க சேனல் மேபி க்ரோவே ஆகாமல் டெட்டும் ஆகலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ் அப்படின்றது வேற. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர்றது பேசிக்கா யூடியூப்ல என்னென்ன விஷயத்த பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஓகே ஓகே ப்ரோ. பட் அதுக்கு முன்னாடி மேல ஒரு விஷயம் கீழே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, கொஞ்சம் இருங்க. நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்மால் கிரியேட்டர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல ப்ரோ நீங்க சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலியமா என் சேனல்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோக்கு இப்போ 3Kக்கு மேல வியூஸ் சூப்பரா கெயின் ஆயிட்டு இருக்கு ப்ரோன்றது என்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் இல்லாத சாங்ஸை எப்படி எடுத்து போடுவதுன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. இந்த சாங்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஆட் பண்ண போறீங்க, லாங் வீடியோலயா ஷார்ட்ஸ் வீடியோலயா? ஷார்ட்ஸ்ல ப்ரோ. சரி ஓகே. அப்ப லாங் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்க காப்பிரைட் சாங்ஸவே ஆட் பண்ணக்கூடாது. நான் லாங் வீடியோக்கு சொல்றேன். நீங்க அந்த இடத்துல ஒரு 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் சாங்ஸை எடுத்து நீங்க பேக்ரவுண்டா வச்சாலோ இல்லை வீடியோ கிளிப்பிங்ஸா காட்டினாலுமே கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் வீடியோ பொறுத்தளவுக்கு யூடியூப் ஸ்டுடியோ லைப்ரரியில இருந்த மியூசிக்கை மட்டுமே எடுத்து டவுன்லோட் பண்ணி போடுங்க, அது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்போவுமே நீங்கள் எடிட் பண்ணுறீங்கல்ல ஷார்ட்ஸ் வீடியோ, அப்போ ஒரு சாங்ஸை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணும்போதே பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. சரி ப்ரோ. அப்படி பண்ணால் மேபி காப்பிரைட் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சாங் வந்து என்ன ஆட் பண்ண போறீங்கன்றத யூடியூப் ஷார்ட்ஸ் லைப்ரரின்னு இருக்கும், ஆட் மியூசிக் அப்படின்ற செக்ஷன், அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லைன்னா மற்றவங்க ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அதை ரீமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த சாங்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மேபி ஷார்ட்ஸ் பாலிசி இல்லைனா ஷார்ட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் வருமே தவிர காப்பிரைட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த சாங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது அண்டர் ஷார்ட்ஸ் பாலிசிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் அந்த மியூசிக் அந்த லைப்ரரியில் அவைலபிளாக இல்லாமல் போச்சுன்னா உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட்லையுமே அவைலபிளாக இருக்காது. ஓகே ப்ரோ. ஸோ காப்பிரைட் இல்லாத சாங்ஸை ஆட் பண்ணுறதுக்கு லைப்ரரியில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? இல்லை, புரிஞ்சிருச்சு இல்லையா? புரிஞ்சுச்சு ப்ரோ. லாங் வீடியோல பண்ணக்கூடாது சாங்ஸ் மொத்தமா. ஷார்ட் வீடியோல பண்றப்பவே சாங்ஸ் ஆட் பண்ணி நம்ம எடிட் பண்ணக்கூடாது. ஃபுல்லா ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணும்போது அங்க ஆட் மியூசிக்ல என்ன சாங் இருக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கீங்க, குழந்தைகளை பராமரிப்பது எப்படி. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல வீட்டில் டெய்லியுமே நடக்கிற விஷயங்களை எடுத்து போட்டா யூடியூப்ல ரீச் ஆகுமா அப்படின்ற நல்ல கேள்வி. சரிங்களா? பட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வீடியோ கண்டென்ட் ரெண்டுமே வேற வேற. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, வீடியோனா என்னது, கண்டென்ட்னா என்னது? கண்டென்ட்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறது, கண்டென்ட்னா எப்படின்னா அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு புரியுற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறது. வீடியோனா நம்ம டெய்லி என்ன நடக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அப்படியே அந்த சப்போஸ் அந்த ஃப்ளோல எடுத்து நம்ம போடுறது, யோசிக்காம போடுறது. அது கண்டென்ட் யோசிச்சு முடிவு பண்ணி அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி போடணும். கரெக்ட்.
இதுதான் வீடியோ அண்ட் கண்டென்ட்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ். சரிங்களா? நான் அதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மழை பெய்யுது. அதை நீங்கள் மொபைலில் சும்மா அந்த வீடியோ மழை பெய்யறதை மட்டுமே கேப்சர் பண்ணி அப்படியே நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அதுக்கு பேர் வீடியோ, கண்டென்ட் கிடையாது. அதுவே அந்த மலையில் ஒரு புறா வந்து நனைஞ்சிட்ருக்கு, இல்லைன்னா ஒரு பூனை வந்து நனைஞ்சிட்ருக்கு, அதை எடுத்து பக்கத்தில் எங்கேயாவது சேஃபான இடத்துல வைக்கிறீங்க, மழை பெய்யாத இடத்துல வைக்கிறீங்க, அதை நீங்கள் ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி போட்டுறீங்க அப்படின்னா அது என்னது? கண்டென்ட்டு. புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. இதுதான் வீடியோவுக்கும் கண்டென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டென்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா ஒர்க் ஆகும் வீடியோவை விட. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை பிளான் பண்ணாமல் நடக்கும்ல, அதெல்லாம் போடாதீங்க, டைம் வேஸ்ட்டு. சரிங்க ப்ரோ. எந்த விஷயம் ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த சமையல் செய்ய போகிறோம், அப்போது இந்த சமையலை பேஸ் பண்ணி வீடியோ போடலாம். ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், இல்லைன்னா வீட்டில் ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்ன்றதை நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வீடியோவாக எடுக்கும்போது அது ஒரு கண்டென்ட்டாக மாறும். அடுத்து டெய்லி வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு 2 விதமான ஆன்சர் சொல்லுவேன். ஒன்று, புது சேனலாக இருந்தால் நீங்கள் அதிகமான வீடியோ போஸ்ட் பண்ண தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு புது சேனலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 5 வீடியோ கூட போடலாம். ஆனால் வெறும் வீடியோ மட்டுமே போடக்கூடாது. ஒரு வீடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்ரி 2 days ஒன்ஸ் அந்த வீடியோவோட அனலிட்டிக்ஸில் நமக்கு வியூஸ் போயிருக்கு. ஓகே, வியூஸ் 5 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூடியூப் ரீச் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரெஷன், அந்த தம்ப்நெயிலை பார்க்கும்போது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, சிடிஆர், அந்த வீடியோவை கிளிக் பண்ணவங்க 10 நிமிஷம் வீடியோவாக இருந்தால் ஆவரேஜாக எவ்வளோ நிமிஷம் பார்த்துருக்காங்க, ஏவிடி அப்படின்றத பார்த்து நீங்கள் வாரத்துக்கு 5 வீடியோ போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுற வீடியோவை விட 2வது போடுற வீடியோ இம்ப்ரூவ் ஆகுதா, இந்த பெர்சன்டேஜில் கீழே போகுது அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃபில் எங்கே அந்த கிராஃப் ரொம்ப ஃபாலோ ஆகுது, நம்ம எதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வாரத்துக்கு 5 வீடியோ கூட போடுங்க புது சேனலாக இருக்கீங்க அப்படின்னா. அப்போ தான் நீங்கள் பழக முடியும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பழகிட்டீங்க, எனக்கு சேனலில் வீடியோ போட்டு ஆவரேஜாக கொஞ்சம் வியூஸ் போகுது பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கண்டென்ட்டுக்கு. அடுத்தது, ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா, லாங் வீடியோ போடலாமா, எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க இல்லையா? இது முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கண்டென்ட் தான். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கீங்க? கண்டென்ட் வீடியோ மாதிரி தான் ப்ரோ. கண்டென்ட் வீடியோ மாதிரி தான் போடலான்னு இருக்கீங்க. சரிங்களா? வீடியோ, அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். கரெக்ட். அப்போ என்ன, அது அடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் நான் ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ரெடி பண்ணி போடணும். சரி, ஓகேங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுங்க, லாங் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுங்க, 5 minutes வீடியோ. அந்த 5 minutes வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல வியூஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்குமா? அப்போ உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃபை ஓப்பன் பண்ணி பாருங்க அனலிட்டிக்ஸில் அந்த வீடியோக்கு. அதில் அந்த கிராஃபில் எங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, எங்கே பீக் ஆயிருக்கு அப்படின்னா ஆடியன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ஸை மட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லாங் வீடியோலேருந்து அந்த ஷார்ட்டான கிளிப்பிங்ஸை மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் சேனல்லையே போடலாம். ஓகே ப்ரோ. அப்போ உங்களுக்கு லாங் வீடியோவும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பிகினராக ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே மட்டுமே போகிறீங்கன்னா உங்களால் அதுலேருந்து பெருசாக வியூஸ் பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தளவுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ஆடியன்ஸோடது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வெல்கம் டு மை சேனல், டுடே வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்தோடனே ஷார்ட்ஸ் வீடியோ போகாதீங்க. ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஒரு 3 வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸை மட்டும் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் அல்காரிதம்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வேணால் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. ஒரு பிகினர் vlog ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரே சேனலில் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2தையுமே இனிஷியலாக ஆரம்பித்து போடலாம் மல்டிபிள் கண்டென்ட்டை. vlog
vlog அப்படின்றதுமே என்டர்டைன்மெண்ட்குள்ளே தான் வரும், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுமே என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி ஒரே கேட்டகரிக்குள்ள 2 கண்டென்ட் வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து போடலாம். ஆனால் மாதத்துக்கு அப்புறமா 2 மாதத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 15 வீடியோ போட்டிருப்பீங்க, இதில் ஒரு 15 வீடியோ போட்டிருப்பீங்க. 2 வீடியோலும் அதிகமாக நமக்கு வியூஸ் போயிருக்குன்னு ஒரு 2 month to 3 monthக்கு அப்புறமா பார்க்கணும். சேனல் ஓப்பன் பண்ணி 15 வீடியோ போட்டதுக்கு அப்புறமா பார்க்கணும். அப்போ உங்கள் சேனலில் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நல்லா வியூஸ் போகுதா, vlog-ஐ பேஸ் பண்ணி நல்லா வியூஸ் போகுதான்றதை நீங்கள் கணிச்சிடலாமா? ஸோ 15 வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வேணா நீங்கள் ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்து சூஸ் பண்ணி போங்க. இல்லை எது ஒர்க் ஆகும்னு தெரியறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரே கேட்டகரிக்குள்ளே இருக்கிற 2 கண்டென்ட்டை எடுத்து தாராளமாக போடலாம். புது சினிமா காமெடி கிளிப்ஸ் ஆட் பண்ணலாமா, காப்பிரைட் வருமானு கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ஆட் பண்ண போறீங்க உங்கள் வீடியோவில்? என்ன பர்பஸ்னா, இந்த ஆக்டிவிட்டி அந்த மாதிரி பண்றப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு காமெடி ஃபன்னா வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீடியோவில், லாங் வீடியோவில் ஓகேங்களா, ஒரு 3 செகண்டுக்கு மேலேயோ இல்லை ஒரு கண்டினியூஸாக ஒரு காமெடி கிளிப்ஸ் வருது, ஒரு காப்பிரைட் கிளிப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அல்காரிதமே அதை வந்து டிடெக்ட் பண்ணிடும், இல்லை உள்ள சம்திங் இருக்குது அப்படின்னு. அப்படி உங்களுக்கு அந்த வீடியோவில் டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட் ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி இவங்க உங்களுடைய கிளிப்பிங்ஸை கொஞ்சம் எடுத்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்கன்றது யூடியூப் ஸ்டூடியோவில் காப்பிரைட் ஓனருக்குமே காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு தான் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பேர் இப்போ எப்படி அதை ஆட் பண்ணுறாங்க காமெடிக்காக அப்படின்னா, ஒரு செகண்ட் 1.5 செகண்ட் டக்குன்னு போயிட்டு வர்ற மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் யூடியூப் அல்காரிதம் அந்த வீடியோவிலேருந்து இந்த 1 செகண்ட் 1.5 செகண்டுக்குள்ளே இருக்கிற 2 செகண்ட் மேபி 2 செகண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கிளிப்பிங்ஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியலை, இது காப்பிரைட் மெட்டீரியல் அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் வரல. ஏன்னா காப்பிரைட் ஓனர் தேடி யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே பார்க்க போகிறது கிடையாது, நம்ம கிளிப்பிங்ஸ் இருக்கான்னு. ஜஸ்ட் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்டிமேட் ஆனால் அவங்க பார்த்து காப்பிரைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவே இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த 1 செகண்ட் 1.5 செகண்ட் ஆட் பண்ணுறதுலேயுமே என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, அவங்களோட மூவி கிளிப்பிங்ஸை, அவங்களுடைய காப்பிரைட் மெட்டீரியலை நீங்கள் வந்து தப்பான இடத்துக்கு, அவங்கள வந்து அவங்க பிஸ்னஸையே கீழே போக வைக்கிற மாதிரியான இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட் ஓனர் மேபி உங்கள் வீடியோவை ரேண்டமாக வந்து பார்க்கும்போது அவங்க கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, இதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஆகுது, பிஸ்னஸ் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த காப்பிரைட் ஓனரே அந்த வீடியோவுக்கு டைரெக்டாக வந்து காப்பிரைட் கிளைம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு, பியூரான என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் 1 to 1.5 செகண்டுக்குள்ளே சின்னதாக உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே இருந்தாலும் அவங்க மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க பிஸ்னஸ் அதனால் எந்த விதத்துலையுமே தப்பான பேரோ பாதிப்போ வரக்கூடாது. இதை நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து ரிஸ்க் தான். இப்படி யூஸ் பண்ணுறது ரிஸ்க் தான். காப்பிரைட் ஓனர் வந்து பார்த்தாங்கன்னா மேபி காப்பிரைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டால் மானிட்டைஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. மானிட்டைசேஷன் ஷார்ட்ஸ் வீடியோக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, லாங் வீடியோக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க ரெண்டுமே. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அல்லது 1000 சப்ஸ்கிரைபர் இந்த பக்கம் 3 மில்லியன் வியூஸ் கிட்ட 9 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? மேபி அது 10 மில்லியன் வியூஸ் நினைக்கிறேன், 10 மில்லியன் to 3 மில்லியன் வியூஸ். ஓகேங்களா? அந்த க்ரைட்டீரியாவை 90 டேஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலையுமே மானிட்டைஸ் பண்ணலாம், லாங் வீடியோலையுமே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் மானிட்டைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 2 இதில் நீங்கள் எனக்கு பணம் அதிகமாக வரணும், நான் அதுக்காக தான் சேனல் ரன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ மட்டுமே போட்டு ட்ரை பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸை டார்கெட்டாக வச்சு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம், இயர்னிங் அதிகமாக வரணும் அப்படின்னா. இல்லை நான் குட்டியாக சாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன், பட் அதுக்கு வந்து எனக்கு ரெவன்யூ ஆட்ஸ்லேருந்து வரணும்னு தேவையில்லை, என் பிஸ்னஸில் நான் ப்ரமோட் பண்ணி வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அதிகமாக வீடியோஸ் போடலாம். அதில் மானிட்டைஸ் கிடைக்கலனாலுமே மேபி உங்கள் ப்ராடக்ட் அதிகமான மக்களுக்கு ரீச் ஆகும்போது உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணலாமா ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
வீடியோ எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் அல்லது அந்த மானிட்டைசேஷன் ரீச் ஆகுற வரைக்கும் நீங்கள் மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காகன்னு பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக சேனல் ரன் பண்ண போகிறீங்களா இல்லை நான் குவிட் பண்ணிட்டு போக போகிறீங்களான்றது உங்கள் மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட், ஹெட்செட் இருக்கா அதை மைக்காக யூஸ் பண்ணுங்கள், மொபைல் இருக்கா அதை கேமராவாக யூஸ் பண்ணுங்கள், எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான அப்ளிகேஷன் இருக்குது யூடியூப் கிரியேட்டுன்னு, அதை யூஸ் பண்ணுங்கள் போதும். சின்சான், டோரா கார்ட்டூன் வீடியோஸ்லாம் வித்தவுட் காப்பிரைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. சிம்பிளாக இப்போ ஏஐ நிறையா வந்துருச்சு. எனக்கு புரியலை. சின்சான் அந்த டோரா வாய்ஸ் மட்டும் வேணும் ப்ரோ. வாய்ஸ் மட்டும்னா அது கண்டிப்பாக காப்பிரைட்டில் தாங்க வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐ இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ, அதை யூஸ் பண்ணி 11 லேப்ஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீயாக தருவாங்க. அதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவரை க்ரியேட் பண்ணலாம். கார்ட்டூன் வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஏஐ வந்துருச்சு. மேபி நீங்கள் அதில் ப்ரோ வெர்ஷனில் போனால் கூட அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணலாம். அதுலேயே கீழே வந்து நிறைய வாய்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எது இருக்குன்னு பார்த்து ஏஐயை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை க்ரியேட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் உள்ளே எங்கேயாவது உங்கள் ஃபேஸையோ உங்கள் வாய்ஸ் ஓவரையோ இல்லை எடிட்டிங்கையோ ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக காட்டுங்க. அப்போ உங்கள் யூனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் வீடியோவில். அப்போ மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா மேபி மானிட்டைசேஷனில் ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரலாம். யூடியூப்பில் ஒரு வீடியோவை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. சிம்பிள். மொபைலில் இருந்து உங்கள் கேலரியில் இருக்கிற வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படின்னு ஷேர் பண்ணி கொண்டு போவீங்களா அப்லோட் பண்ணுறதுக்கு? மொபைலில் இருந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய 4 முக்கியமான விஷயம். 1, டைட்டில் கரெக்டாக எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃபும் ஹேஷ்டேக்ஸும் போடுங்க. நாட் மேடு ஃபார் கிட்ஸ். நீங்கள் வந்து கிட்ஸுக்கு இல்லாத வீடியோ காமனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நாட் மேடு ஃபார் கிட்ஸ் வீடியோவே சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் ஆடியன்ஸ் கேட்டகரியில் நாட் மேடு ஃபார் கிட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். 3வது, ஆல்டர்டு கண்டென்ட்டில் நீங்கள் வந்து ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்கனாலோ இல்லை ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணியிருக்கீங்கனாலோ ஆல்டர்டு கண்டென்ட்டில் நோன் கொடுத்துருங்க. 5வதா, கமெண்ட் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற வீடியோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்லையுமே ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்கள். ஒரு பிகினர் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா இது மட்டுமே போதும். யூடியூப்பில் செட்டிங்ஸ் செகண்டரி தான், உங்கள் கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ கண்டென்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து கடைசியாக யூடியூப்பில் டேக்ஸு, ஹேஷ்டேக், தம்ப்நெயிலை பற்றி கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் நான் முந்தின வீடியோவில் தம்ப்நெயிலை பற்றி சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். தம்ப்நெயில் கேட்டகரியில் நான் ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஃபுல்லாக சொல்லி தந்திருப்பேன். சரிங்களா?